ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் ஃப்ரீலான்சரில் கண்டெஸ்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கண்டெஸ்ட் வந்து இந்த மணி மேக்கிங், அந்த ஃப்ரீலான்சர் மணி மேக்கிங்லேயே ரொம்பவே ரிஸ்க் குறைவான ஒரு விஷயம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு தனியான ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ஸ்ட்ரென்த்தாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் சில வெரிஃபிகேஷனை கட்டாயம் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் ஒன்றும் இல்லை, நீங்கள் ட்ரஸ்ட் ஸ்கோர்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. இதில் அந்த ட்ரஸ்ட் ஸ்கோர் எப்படின்னு ஒரு சொன்னால் இமெயில் வெரிஃபிகேஷன், அதே மாதிரி ஃபேஸ்புக், லிங்க்டின், ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன், இது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா சரி. அதே மாதிரி நீங்கள் உங்களோட கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அது எப்படி உங்களை ஸ்ட்ரென்த் பண்ணுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதை கிளிக் பண்ணுங்கள், ஜொப்பை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த கார்டு வெரிஃபிகேஷன், இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ணால் இப்படி வரும். அதே மாதிரி கம்ப்ளீட் ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன், ஃபோன் வெரிஃபிகேஷன், டிபாசிட் மேக் பண்ணால் இப்படி எல்லாமே இப்படி காட்டும். உங்களோட ப்ரொஃபைல்லையும் இப்படி காட்டும். ஓகேயா? ஸோ அது வந்து என்ன செய்யணும்னா, இந்த பிளாட்ஃபார்மில் ட்ரஸ்ட் ஸ்கோரை கூட்டும். ஸோ அந்த ட்ரஸ்ட் ஸ்கோரை எப்படி வச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். அதே மாதிரி இதில் ஒரு ஜொப் ஒன்று இருக்குது. அந்த ஜொப் எப்படி அந்த கண்டெஸ்ட்டுக்கு எப்படி நம்ம இது பண்ணுறேன், நான் அந்த டீட்டெயிலை சப்மிட் பண்ணுறேங்கிற ஒரு கைடு ஒன்று நான் இதில் சொல்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இது சம்மந்தமான நாங்கள் முழுமையான ஃப்ரீலான்சருங்கிற ஒரு பாடம் எங்கள் கிளாஸில் ஃப்ரீலான்சர்னு ஒரு பாடம் இருக்குது. இதில் வந்து ஃப்ரீலான்சர்னா என்ன, ப்ரொஃபைல் கிரியேஷன், ஆப்டிமைசேஷன் பண்ணுறது, ஹை குவாலிட்டி ஜாப்பை ஃபைன் பண்ணுறது, பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ப்ரொபோசல் ரைட்டிங் மாஸ்டர் கிளாஸ், ஸ்கேம் ஃபேக் கிளைண்ட்ஸ் அந்த அவாய்ட் ஆகிறது, உங்களோட ஃபெஸ்ட் ப்ராஜெக்ட் ப்ரூவாக சப்மிட் பண்ணுறது, 5 ஸ்டார் ரிவ்யூவை ஃபாஸ்ட்டாக எடுக்கிறது, உங்களோட ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணுறது, ஃப்ரீலான்சர் கண்டெஸ்ட்லேருந்து மணி மேக் பண்ணுறது, ஃப்ரீலான்சர் மெம்பர்ஷிப் டீட்டெயிலை ப்ரோக் பண்ணுறது, ஃப்ரீலான்சர் ப்ரெஃபர் ஃப்ரீலான்சர் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது, அதை இப்படி ஃபேஸ் பண்ணுறேன். இப்படியான நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ அதை நாங்கள் கிளாஸில் 1 by 1 படிக்கிறோம். அதே போல் நாங்கள் இந்த பாடம் மட்டும் இல்லை, ஆன்லைனில் இருக்கிற ஹை ட்ரஸ்டபுள் மணி மேக்கிங் ஸ்கீமுகள். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், இன்கம், ஃப்ரீலான்சர் நோட் சொல்லி எல்லாமே ஒர்க்கிங் மேட்டா. நாங்கள் 6 இயர்ஸுக்கு மேலே பிஸ்னஸில் இருக்கிறோம். கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டியூட் தான். 100 மில்லியனுக்கு மேலே இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி 1500க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் ஒர்க் ஜாயின் பண்ணதுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். இது பெரிய ஒரு பெனிஃபிட் இதில். அதே மாதிரி நீங்கள் பார்ட் டைம், ஃபுல் டைம், ஃபுல் டெடிகேஷனாக ஒர்க் பண்ணால் உங்களுக்கும் ஒரு பஸ்ஸோ ஆஃபீஸோ எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் ஃபுல் ஃப்ரீடமாக ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி நாங்கள் கிளாஸ் சம்மந்தமான சில ஆஃபர்ஸ்கள் போடையும் அதை நீங்கள் அந்த ஆஃபரையும் நீங்கள் ஆக்சஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஈவன் நீங்கள் பாருங்கள், நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸ் இருப்பீங்கன்னா நீங்கள் டெய்லி ஏர்னிங்ஸுக்கு போனஸ், வீக்லி ஏர்னிங்ஸுக்கு போனஸ், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்னு ஒரு நாளைக்கே $200-300 அமௌண்ட் பண்ணுறாக்களும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் நிறைய டைப் ஆஃப் ஜாப்ஸ் இதில் வந்து நீங்கள் சர்வே கம்ப்ளீட் பண்ணலாம், டாஸ்க் பண்ணலாம், அதே மாதிரி அஃபிலியேட் பண்ணலாம், கேம் செக் பண்ணலாம், இப்படி நிறைய டைப் ஆஃப் ஒர்க்கு ஒரே வெப்சைட். அதேமாதிரி இந்த வெப்சைட்லேயே க்ளோன் வெப்சைட்டில் இருக்குது பாருங்கள். இது கேம் செக் பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணுறது, மொபைலில் வச்சுட்டு நீங்கள் மணி மேக் பண்ணக்கூடிய மாதிரி கான்செப்ட் இருக்குது. இது 25,000 வித்ரோவில் மொபைலை யூஸ் பண்ணிட்டு ஒரு ஆள் ஏர்ன் பண்ணிருக்கிறா. கேர்ள் ஸ்டூடெண்ட் 1,26,000 டோட்டல் ஏர்ன் பண்ணியிருக்கிறா. ஸோ இவர் வந்து எக்ஸ்பர்ட் லெவல் ரீச் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி இவங்க வந்து மொபைல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாரு ஒரு ஆள் கட்டாரில் இருந்து. அதே மாதிரி இவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் 3rd வித்ரோல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் இவர் வந்து சர்வே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்படி நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குது, செக் பண்ணி கொடுங்க. 3000க்கும் மேற்பட்ட ப்ரூஃப்ஸ். அதே மாதிரி பின் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பின்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 50க்கு மேற்பட்ட பெஸ்ட் பெர்ஃபார்மர். நான் 5 இயர்ஸாக 6 இயர்ஸாக ரன் பண்ணுறாமே 6 இயர்ஸாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து எந்த ஒரு இங்கே நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன், டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன், ஐடி வெரிஃபிகேஷன், ஜாப்ஸ் எடுக்கிறது, ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன், செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன், ஸோ இது எல்லாம் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுற டாலர்ஸ், யூரோ அண்ட் ரூபியால், கிரிப்டோவோட லோக்கல் பேங்க் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். முழுமையான செட்டப்பை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறோம். நீங்கள் சில கேட்பாங்க ஃப்ரீயாக இது பண்ணலாமான்னு. என்னென்னா நாங்கள் உங்களுக்கு டைம் கொடுத்து செய்கிறோமே, அதுக்கு நீங்கள் இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் யூடியூபில் பார்த்து நீங்கள் படிக்கொள்ளலாம். ஸ்கேமில் விழுந்துடாமல் படித்தா சரி. ஓகே, அதை மெயினாக வச்சுக்கொண்டீங்க என்னோட சொன்னால் சரி. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா மணி மேக்கிங் அப்படின்ட்டு வந்தாலே நீங்கள் எங்கேனாலும் சரி உங்களை நோக்கி ஸ்கீம் வந்துகிட்டே இருக்கும். அது வந்து நீங்கள் தெளிவு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கிளாஸ்லாம் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களே தேடி படித்து கொள்ளலாமா. ஓகே, எங்கள்கிட்ட நாங்கள் படிக்கிற காலத்தில் இப்படியெல்லாம் கோர்ஸோ அப்படியோ இல்லை. நாங்கள் காசு அனுப்புவோம், அவங்க சிடி அனுப்புவாங்க. அது என்னன்னாலும் எதுனாலும் நாங்கள் தான் பார்த்து செய்து எடுக்கணும். ஸோ அப்படிலாம் பிள்ளையே நிறைய இருக்குது. நிறைய நீங்கள் தேடி படித்து இது பண்ணி கொள்ளணுமா. ஸோ அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய ஒரு திறமையாக இருக்குது. ஓகே, ஃப்ரீயாக தானே கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஓவர் நைட்டில் எதுவும் நடக்காது, ஷார்ட்கட் இல்லை, எந்த ஒரு கேரண்டிஸும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணும். டெடிகேஷனாக கன்சிஸ்டண்டாக நீங்கள் அந்த எஃபோர்ட்டை போட்டிங்கன்னு சொன்னால் சரி. ஸோ இது வந்து பிகினர்ஸுக்கு ரொம்ப சூட்டபிள். யாரெல்லாம் பொறுமையாக இருந்து இதை லேர்ன் பண்ணிவிட்டு மணி மேக் பண்ண ரெடியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இதில் வந்து இந்த ஏர்னிங்ஸில் வந்து ஒரு வெப்சைட்டில் மட்டுமே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அன்றைக்கே ஏர்ன் பண்ணி அன்றைக்கே வித்ட்ரா பண்ணி பண்ணலாம். அப்படியும் இருக்குது. இது லக் இல்லை, ஃபேக் இல்லை, சரியான ஒரு கைடன்ஸ் ஒன்று தரும். அது சரியான ஆக்ஷனை போட்டு இது பண்ணலாம். வாட்ஸ்அப் கண்டக்டருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறோம். நிறைய பேருக்கு ஃபோனில் காப்பி பேஸ்ட் பண்ணவே தெரியாது, அவங்கெல்லாம் மணி மேக் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதில் பிகினர் ஃப்ரெண்ட்லி மெத்தட் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாமா.
ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஸோ கன்சிஸ்டண்டான எஃபர்ட்டு நீங்கள் கண்டினியூஸாக போட்டால் சரி. டிகிரியோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவுமே தேவையில்லை. மொபைல் ஃபோன் இருந்தாலே ஓகே. இது வந்து நீங்கள் மொபைல் ஃபோன் இருக்குதுங்கிறத எப்படி நினச்சி கொள்ளணும்னா, நீங்கள் நாலேஜை லேர்ன் பண்ணுற ஒரு விஷயமா இது பண்ணணும். இதில் லேர்னிங்கை தொடர்ந்து தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். ஓகே, இது சும்மா இருந்துட்டு மணி மேக் பண்ணுற, ஓவர் நைட்டில் ரீச் ஆகிற, ஆக்கள் சேர்த்து விடுற, இப்படியான கான்செப்ட் இல்லை. வேலை இருக்குது, அந்த வேலை நான் இது என்ன வேலைங்கிறத லைவாக வீடியோ எடுத்து வெல்ஃபியர் அகாடமி பிளேலிஸ்ட்டில் நான் ஒரு இதே போட்டிருக்கிறேன்னு பார்த்துக்கொள்ளுங்களா. இங்கே பாருங்கள், இதில் விளங்குமா உங்களுக்கு எமது பாடநெறியில் வன வேலைகள் காணப்படும், அதை செக் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, கான்செப்ட்டுக்குள்ள போவோம். இதில் வந்து ஒரு கண்டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. கண்டெஸ்ட்டுங்கிற கான்செப்ட் என்னன்னு சொன்னால், இங்கே வந்து இவங்க அவங்களுக்கு தேவையான ஜாப்ஸை வந்து கண்டெஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த கண்டெஸ்ட்டுக்குள்ளே உங்கள் லோகோ க்ரியேட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்ல போக்கில் இதில் நிறைய பேர் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. இப்போ இவர் வந்து ஒரு லோகோ க்ரியேட் பண்ணி தர சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து சில ஃபைல் வந்து அட்டாச் பண்ணியிருக்காரு. அது பேஸாக வச்சு இது பண்ணணும். ஸோ என்ட்ரிஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்கு என்ட்ரி பண்ணியிருக்காங்க. இப்படி நீங்கள் வந்து இதை என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பீட் பண்ணுற சில கான்செப்ட்டில் நாங்கள் சொல்லியிருக்கோமா, இந்த அதாவது கண்டெஸ்ட்டை பீட் பண்ணக்கூடியது, அதையும் நாங்கள் இதில் கிளாஸில் டீச் பண்ணுவோம். அதை நீங்கள் படிச்சு கொள்ளலாம். ஸோ ஓகே, ரைட். ஸோ அது மாதிரி தான் ஒரு ஜாப் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. என்னென்னு சொன்னால், பிராண்ட் நேமை வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும். ஓகே, இவங்களுக்கு வந்து பிராண்ட் நேம், உங்களுக்கு பிராண்ட் இருக்கா, அந்த பிராண்டுக்கு நேமை சஜஸ்ட் பண்ணணும். இது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இது எதையுமே நாங்கள் ரீட் பண்ணல. நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஜஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் காப்பி பண்ணிடுங்க. நான் பொதுவாக இந்த கிளாஸில் என்னத்தை இது பண்ணுறேன்னு சொன்னேன், இந்த ஃப்ரீலான்சரில் நீங்கள் ஏஐயை யூஸ் பண்ணி தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். மற்ற இல்லை சார், எனக்கு வந்து லோகோ டிசைன் பண்ண தெரியும், நான் இல்லஸ்ட்ரேஷனோ அல்லது ஃபோட்டோஷாப்போ ஏதோ யூஸ் பண்ணிவிட்டு என்னால் ரியலாக க்ரியேட் பண்ண தெரியும்னா ஓகே, அவங்களுக்கு நான் சொல்லுங்கள். எல்லாமே ரியலாக செய்யக்கூடிய ஆளுக்கு ஓகே. பட் நீங்கள் அப்படி இல்லாமல் ஏஐ ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு செய்யக்கூடிய ஆளுக்கு கட்டாயம் இங்கே ஜாப் இருக்குது, இங்கே அவைலபிலிட்டி இருக்குது, நீங்கள் தாராளமாக பெர்ஃபார்ம் பண்ணலாமா. ஓகே, இது அப்படியே காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து டீப் சீக்கை யூஸ் பண்ணுறேன்னா, நான் வந்து டீப் சீக் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லாமல் நீங்கள் வேறு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்களோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகேயா. ஸோ நான் டீப் சீக்கில் போட்டுட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா சரி. அப்படி இல்லைன்னு சொன்னால், உதாரணத்துக்கு நீங்கள் ஜெமினி, நான் ChatGPT இதுக்கு யூஸ் பண்ணலை. ஸோ ஜெமினியை எடுத்துட்டேன். ஜெமினியில் வந்து திங்கிங், அந்த ஃபாஸ்ட்டுன்னு இருக்கும், இதில் வந்து திங்கிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா Q1 யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால், இதுலேயும் வந்து திங்கிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ திங்கிங்கை அதுக்கு யூஸ் பண்ணுங்கள். அல்லது குரோக் யூஸ் பண்ணுறீங்கன்னா, குரோக்லையும் வந்து இதில் திங்கிங்கிற ஒரு எக்ஸ்பர்ட் ஒன்று இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்பர்ட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஓகேயா. இதில் திங்கிங்க்கு அட்வான்ஸ் லெவல். ஓகே. ஸோ இதை நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை பெய்டு மெத்தட் யூஸ் பண்ணுறாக்கள் நீங்கள் வந்து டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் கடும் அட்வான்ஸான ஒரு ரிசல்ட்ஸை தரும். அதையும் நீங்கள் இதை ஒரு வகையில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் வந்து டீப் சீக் யூஸ் பண்ணுறதால இது பண்ணுறேன். ஸோ இது வந்து ஓகே, இதில் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது சஜஷன், அந்த நேமுக்குரிய சஜஷன் இதில் நிறைய சொல்லியிருக்கு. ஸோ இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஏன்னா இவர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாரு எப்படின்னு சொன்னால், ஃபார்மெட் ஒன்று இருக்குது. என்ன ஃபார்மெட்னு சொன்னால் JPEG, JPG, PNG. ஸோ நான் உடனடியாக வாங்கினாங்க கென்வாக்கு வந்துட்டு நீங்கள் இதில் கிரியேட்டுங்கிற ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. வந்துட்டு இதில் கஸ்டம் சைஸில் 8 இன்ச்சஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் டிசைன் கொடுங்க. ஓகே. ஸோ இந்த டிசைனில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு ஓகே, ஹெட்டிங் எடுத்து கொஞ்சம் என்னென்னா, இவர் இந்த ஜொப்புக்கு இந்த கண்டெஸ்ட்டுக்கு ஆஃபர் பண்ணியிருக்கிற அமௌண்ட் வந்து 10,000 INR, சிலங்கர் மணி 40,000 50,000க்கு மேலே வரும். பட் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். அப்படியே போட்டுட்டு அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் கொடுக்குறது இல்லை, அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த ஒர்க்கு ஏற்ற அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஓகேயா, ரைட். ஸோ டெக்ஸ்ட்டில் வந்து நான் ஒரு ஹெட்டிங் ஒன்று போட போகிறேன். ஸோ ஹெட்டிங்கையும் நான் இங்கேயே இதில் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இதில் ஹெட்டிங்கை போடுறேன். கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இது பண்ண பார்க்குறேன் பாருங்களா. ஓகேயா, ரைட். டிசைனை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். இதில் டூல்ஸுக்கு வந்துட்டு இதை எடுத்து இதை வந்து லேயரை நான் கொஞ்சம் முன்னுக்கு இருக்கிறேன். ஓகே, டெக்ஸ்ட் இருக்குது. டெக்ஸ்ட்டை வந்து கலரை சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். ஓகே, ரைட். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் இது பண்ணுறேன்னா மேலே கொண்டு வரேன். ஓகே, இது ரெண்டையும் குரூப் பண்ணிடுவோம். ஓகேன்னு சொன்னால் சரி. நீங்கள் இதில் சைஸை சேஞ்ச் பண்ணலான்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக சைஸை கொஞ்சம் கூட்டிக் கொள்ளலாம். பட் அந்தளவுக்கு தேவையில்லை. ஓகேயா, ரைட். ஓகே தானே, ரைட். நெக்ஸ்ட் வந்து நான் இன்னொரு இதில் வந்து நெக்ஸ்ட்டு என்ன சொல்லுது, டிப்ஸிக்கில் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸை காப்பி பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே டிசைன் இது எல்லாமே வந்து உங்களோட தனிப்பட்ட இதுவாக. ஓகே, அவருக்கு கொஞ்சம் நீட்டாக நம்ம கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே, இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன்ஸ் சென்டரில் கொண்டு வந்துடுங்க. ஓகே, அது கொஞ்சம்
இது இருக்கிற மாதிரி நீங்கள் இப்படி சென்டரில் கொண்டு வந்துடுங்க. ஓகே, கொண்டு வந்துட்டு இது எஃபெக்டை மட்டும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, இதில் இதை கொடுத்துட்டு எஃபெக்டில் வந்து கலரில் வந்து இதை ஒயிட் கொடுப்போம். ஓகே, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஏதோ ஒரு கலர் ஒன்று கொடுத்து இதை செட்டப் பண்ணி கொள்ளலாம். ஓகேயா, ரைட். நான் இது வந்து எனக்கு முதல் இருந்ததே ஓகேவாக இருக்குது. ஸோ நான் அதையே கொடுத்துருவேன். ஆப்ஷன்ஸ், இதை எஃபெக்டில் நம்ம ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ரைட். ஆப்ஷன்ஸ், நெக்ஸ்ட் வந்து டூல்ஸ் வந்துடுங்க. இது தேவையில்லை. ஓகே, இந்த கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். ட்ரான்ஸ்பரண்ட் ஒயிட். ஓகே, ரைட். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை நம்ம காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிவிட்டு கேன்வாவில் நீங்கள் இதில் போட்டு விடுங்க. ஓகே, இதில் கலரை நம்ம பிளாக்குக்கு மாற்றி விடுவோம். மாற்றி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த லேயரை முன்னே கொண்டு வரேன். ஓகே, அதை டிலீட் பண்ணிட்டு நான் டெக்ஸ்ட்டு கொண்டு வரேன். ஓகே, சப்டைட்டில். ஸோ சப்டைட்டிலை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் சைஸை நம்ம குறைச்சி விடுவோமா? எல்லாம் ஒரே சைஸ் தான். நான் அதை எப்படி அலைன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஓகே, ரைட். இதை கொண்டு வந்துடுங்க. இதில் வந்து இதை நம்ம கோனருக்கு மாற்றிடுவோம். இது சஜஷன் 1. ஓகேயா, ரைட். இதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் ஜஸ்ட் வந்து நம்ம டூவை மட்டும் இதில் மென்ஷன் பண்ணுவோமா? ஓகே, அதில் இதை கொஞ்சம் அப்படி சென்டரில் கொண்டு வந்தால் நல்லா. ஓகே, இதை டிலீட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிடுங்க. நமக்கு என்னென்னா இது பிடிஎஃப்பில் கொடுக்குற நமக்கு ரொம்ப ஈஸி. பட் வந்து பிடிஎஃப் ஆப்ஷன் நீங்கள் செய்யக்கூடியதாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வந்து ஜேபிஜி அவங்க கேட்குற ஃபைல் கன்செப்டில் தான் நீங்கள் கொடுக்கணுமா? ஓகே, ரைட். இதை காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு அடுத்ததில் பேஸ்ட் பண்ணுங்கள். இது சஜஷன் நம்பர் 2 எல்லாத்தையும் போல்ட் பண்ணிடுங்க. ஓகே, இதில் 2 பேஜ் மட்டும் போதும். இதை டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இது நமக்கு தேவையில்லை, இது 3ம் தேவையில்லை. ஸோ இதுதான் தேவைப்படும். 1. ஓகே, 1 மட்டும் நான் வச்சுட்டு டூப்ளிகேட் பண்ணுவோம். ஓகே, ரைட். இதில் வந்து தேர்ட் 1. ஓகே, தேர்ட் 1 காப்பி பண்ணுங்கள். ஓகே, இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, கொண்டு போய் பேஸ்ட். அப்படி வந்து நீங்கள் இதையும் டூப்ளிகேட் பண்ணிடுங்க. ஸோ டூப்ளிகேட் இதில் 3 வந்தால் போதும். ஓகே, ஸோ அப்படி எல்லாத்தையுமே இதை அலைன் பண்ணி எடுங்க. ஓகே, எடுத்துகிட்டு வந்து ஷேர் ஆப்ஷனில் டவுன்லோடில் இல்லை ஜேபிஜியில் இது வந்து அட்வான்ஸ் ஆப்ஷன் கொடுங்க. ஓகே, இல்லை நீங்கள் எந்த ஆப்ஷனே கொடுக்கலாம். பெய்ட் மெத்தட் இல்லாதாக நீங்கள் இந்த ஆப்ஷனே கொடுக்கலாம். பட் நான் வேற ஒரு அக்கௌண்ட் பெய்ட் மெத்தடில் யூஸ் பண்ணுறேன். நான் இதில் அட்வான்ஸ் பண்ணி எடுக்கிறேன். சம்டைம் இந்த 3 பேஜ் வரும். 3 பேஜையுமே இது பண்ணுங்கள். ஜிப்பையில் வரும். அதாவது இப்படி வரும் பாருங்கள், இப்படி ஜிப்பையில் வரும். இந்த ஜிப்பையில் நீங்கள் அன்லாக் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, ஜிப்பையில் அன்லாக் பண்ணி இப்படி ஜேபிஜி ஃபைலாக எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, எடுத்துகிட்டு இப்போ வந்து நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துட்டு இதில் சப்மிட் மை என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் உங்களோட என்ட்ரி டைட்டில், டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இதில் நான் பெஸ்ட்டானது ஒன்று கொடுக்குறேன். அதே மாதிரி இது உங்களோட ஓன். இதில் நீங்கள் எவ்வளோ என்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொடுங்க. எனக்கு வந்து நான் 2000 கொடுக்குறேன். இதில் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ரௌஸில் அந்த 3 இமேஜையும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்களா. 3 இமேஜையும் அப்லோட் பண்ணிடுங்க. இது வந்து சீல்டாகவே வரும். இது ஃப்ரீயாக தான் வரும். ஹைலைட் தேவையில்லை. ஃப்ரீயாக ஹைலைட் தேவையில்லை. பட் இதை ஹைலைட்டை இது பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து சொல்லுவோம். அதே மாதிரி நீங்கள் இப்போ இந்த மெம்பர்ஷிப் டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் 1 மந்த்துக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பட் வந்து அடுத்த மந்த் பே பண்ணுற மாதிரி அந்த 1 மந்த்துக்குள்ளேயே நீங்கள் இதிலேருந்து ஏர்னிங்ஸ் எடுத்துடணும். என்ன ஒரு $10 அல்லது $5 வரும். $5 பேசிக், அதுக்கப்புறம் $10. பட் ஏர்ன் பண்ணிங்கன்னா சரி. ஏன்னா நீங்கள் அவங்க பாருங்கள், இதில் நிறைய பேர் இதில் இது பண்ணியிருக்கிறாங்க. ப்ரௌஸில் நீங்கள் ப்ரொஜெக்ட் வந்து பாருங்கள். ப்ரொஜெக்ட்டுக்கு நிறைய பேர் இதில் ஃப்ரீலான்சருங்கிறதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் இவங்க 523 ஜாப், இவர் 270, இவர் 7562 ஜாப் இது பண்ணிருக்காரு. அவர் $10 இந்த ஜாப்பை பே பண்ணுறாரு. இவர் மினிமமாக $10 எவரேஜாக, மினிமமில் எவரேஜாக பே பண்ணுறது தான் சொல்கிறாங்க. அப்போ $10 படி 7562 வந்து
$7,562 சைபர். ஓகே, $10. இப்போ இதை வந்து நீங்கள் பெருக்குங்க, பெருக்கி பாருங்கள். $10 எவரேஜாக $10 இருக்காரு. இவ்வளோ அமௌண்ட் வந்து அவர் இது பண்ணுறாரு. இதை நீங்கள் பெருக்குங்க 300 ரூபாயில் பெருக்கினீங்கன்னா இவ்வளோ ஸ்ரீலங்கன் காசு வந்து அவர் 7,520 எஸ், இவ்வளோ ஸ்ரீலங்கன் மணி வந்து இவர் இதில் ஏர்ன் பண்ணிக்க. அதே மாதிரி இதில் பாருங்கள், இன்னொரு விஷயம், இது வந்து ரிவ்யூ தான். இது இவ்வளவு வந்து சேல்ஸ் இல்லை, இவ்வளவு வந்து ரிவ்யூ. சேல்ஸ் வந்து இதை விட கூடுதலாக தான் இருக்குது. அப்படி தான் இதில் நிறைய பேர் என்ட்ரு ஆகுறாங்க. அப்போ இவங்கெல்லாம் இது யூஸ் பண்ணுறாக்கள் தான். இந்த இது அவங்க சேல் பேக் மெம்பர்ஷிப் டீட்டெயிலாம் யூஸ் பண்ணுறாக்கள் தான் இவங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை ஏர்ன் பண்ணது எடுத்ததுமே செய்கிறது தான் பிள்ளையான வேலை. ஸோ நல்லா ஏர்ன் பண்ணது பிறகு பொறுமையாக இருந்து செய்தீங்கன்னா சரி. அதே மாதிரி இதை நான் இப்போ சப்மிட் பண்ண போகிறேன். பட் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது இதில் வந்து உங்களுக்கு ட்ரஸ்ட் ஸ்கோர் ஒரு 50 இருக்கணும். ட்ரஸ்ட் ஸ்கோராக தான் நான் சொன்னேன். ட்ரஸ்ட் ஸ்கோர் வாரதாக இருந்தால் உங்களோட ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் மொபைல் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஃபேஸ்புக், லிங்க்டின் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இது பண்ணியிருந்தீங்கன்னா ஓட்டோ வந்துடும். பட் வந்து நீங்கள் 45 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வரும். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் கார்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் ஜஸ்ட் வந்து சப்மிட் என்ட்ரி கொடுத்தேன்னு சொன்னால் என்னே சப்மிட் ஆகிரும். இப்போ இதில் இன்னொரு சின்ன டிப் ஒன்று இருக்குது, அதை நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ உங்களோட என்ட்ரி இதில் எத்தனை ஆகுதுங்கிறத இதில் நீங்கள் இது செய்து பார்த்துக்கொள்ளலாம். ஸோ உங்களோட என்ட்ரி இதில் காட்டும். டோட்டலாக வந்து 524 என்ட்ரி இதில் இருக்குது. ஓகே, 482 இதில் அவர் ரேட் பண்ணியிருக்கிறாரு. இதில் என்னென்னா, நாங்கள் ஒரு விஷயம் இதில் வந்து நீங்கள் உங்களோட என்ட்ரியை மட்டும் இதில் நீங்கள் ஒரு இது ஒன்று பண்ணணும். நீங்கள் இதை கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு ஒன்று சொல்லி உங்களோட என்ட்ரியை நீங்கள் இவர்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஜஸ்ட் வந்து இங்கே நீங்கள் இதில் இப்படி இந்த என்ட்ரியை கொஞ்சம் செக் பண்ணுங்கள், செக் என்ட்ரி இன்னொரு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. ஓகேயா, ரைட். இப்போ இதில் நிறைய பேரை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அதில் நிறைய பேருக்கு வந்து இது பண்ணி வைப்பாங்க. அப்படி வந்து நிறைய பேரை அவன் பார்ப்பான். ஸோ அதில் இருந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்சனை வந்து இது பண்ணுவாங்க. அதாவது இந்த காபேஜான ஆக்கள்லாம் இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ தேவையான முக்கியமான ஆக்களை மட்டும்தான் இவங்க இது பண்ணுவாங்க, அவங்களுக்கு இது பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் இதை செக் பண்ணுங்கள் இந்த இதோட சொல்லி நீங்கள் இதில் ஒரு கொமெண்ட் ஒன்று மற்றாக்களை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கொமெண்ட் ஒன்று போட்டுருங்க. சரி, ஓகே. ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் எல்லா டீட்டெயிலும் இதில் நாங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறது, டேட்டா என்ட்ரி பண்ணுறது, டேட்டா கலெக்ஷன் பண்ணுறது, இப்படி நிறைய ப்ரூஃப்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் டெலிகிராமில் உங்களுக்கு என்ன கான்செப்ட் யூடியூபையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைனில் மணி மேக்கிங் சம்மந்தமாக ஒரு தேடிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது சம்மந்தமான மோர் டீட்டெயில்ஸ்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகே.